நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், ஆஹா நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். சொல்லி முடியாத எண்ணில் அடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். சொல்லி முடியாத எண்ணில் அடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். தேவன் கண்ணின் மணி போல துன்பம் தொடராது நம்மையும் இதுவரை காத்தார். தேவன் கண்ணின் மணி போல துன்பம் தொடராது நம்மையும் இதுவரை காத்தார். நம்மையும் இதுவரை காத்தார். நம்மையும் இதுவரை காத்தார். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், ஆஹா நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள்.
நல்லா இருக்கணும், எல்லா வளமும் பெற்று அவங்க நல்லா இருக்கணும், கர்த்தர் அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரெண்டு காரியம் எங்க போனாலும் சொல்லுவேன். கணவன் தான், அந்த புருஷன் தான் கேப்டன், மனைவி அவனுக்கு கிரீடமானவள். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல தலை மனைவி தான் இருக்காங்க. ஆனா பைபிள் பிரின்சிபிள் படி தலை யாரு தான்? ஒண்ணுதான், மனைவி தான். சாரி, கணவன் தான். ஒரு குடும்பத்துக்கு தலைவன் கணவன் தான். அந்த தலைக்கு கிரீடம் தான் யாரு? மனைவி. அப்படி கொண்டு போனாதான் இந்த குடும்ப வாழ்க்கை, குடும்ப பிரயாணம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல கொஞ்சம் இது வந்தாலும் கூட குழப்பம்தான் வரும், ஈகோ பிரச்சனை வந்துடும். இந்த பிள்ளைகளை எங்க சபையில ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக என்னிடத்துல வந்திருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணுடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னா, எனக்கு உங்களுக்கு முன்னாடி சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, எழுதி வச்சிருக்கேன் தாங்க அப்படின்னு கொடுத்தான். ஒரு பலசரக்கு சிட்டை மாதிரி கொடுத்தான். அதுல ஒரு 4-5 காரியம் எழுதியிருந்தது. அவன் விருப்பப்படி முதல்ல அதுல எழுதியிருந்தான், பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா சிவப்பா சூப்பரா இருக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தான். அவனை பார்த்தா அண்டம் கருப்பு. ஆனா அவன் எப்படிப்பட்ட பொண்ணை விரும்புறான்? சரி, அதை கூட மன்னிக்கலாம், சரி பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு. ரெண்டாவது அவன் எழுதியிருந்தான், குணவதியா இருக்கணும்னு எழுதியிருந்தான். நான் சொன்னேன், இது கர்த்தராலே கண்டுபிடிக்க முடியல, குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பேன், நீ கண்டுபிடிக்க நினைக்கிற, கண்டிப்பா இது இம்பாசிபிள். ஆனாலும் ஜெபம் பண்ண கர்த்தர் தரலாம். ஆனா 3வது ஒரு காரியம் எழுதியிருந்தான் பாருங்க, அதுதான் என்னால ஜீரணிக்க முடியல. எங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு எழுதியிருந்தான். இவரை பார்க்கறதுக்கு ஆள் வேண்டாமா? யாரை பார்க்கறதுக்கு ஆள் வேணுமா? இவங்க அம்மா, என் மக, என்னுடைய மருமகன், இவங்க 2 பேருக்கும் நான் சொல்ல 2 காரியம் சொல்லணும். ஒன்று, நீங்க 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த அன்பு குறையவோ பிரியவோ நிற்கவோ இருந்தா இந்த குடும்ப லைஃப் நல்லாவே இருக்கு. இன்றைக்கு ஆரம்பிக்கிற அன்பு அழகு இருக்கும்போது, நல்ல அலங்காரம் இருக்கும்போது வருகிற அன்பு பாசம் ஒரு நாளும் சாகும் வரைக்கும், மரணம் பிரிக்கும் வரைக்கும் இந்த அன்பு துளி கூட குறையக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது. இதுதான் கர்த்தருடைய கட்டளை. அதை 2 பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளுங்க. படிச்சிருக்கலாம், ஒருவேளை பணம் இருக்கலாம், பணம் இல்லாம போகலாம், அந்தஸ்து இருக்கலாம், இல்லாம போகலாம், அழகு இருக்கலாம், இல்லாம போகும் ஒரு காலத்துல. ஆனா கரம் பிடித்த மனைவி மேல, அதே போல கரம் கொடுத்த அந்த கணவன் மேல அன்பு மட்டும் இந்த இல்லற வாழ்க்கையினுடைய மூலதனமே அன்பு தான். அநேகர் பணம், நகை, பேக்ரவுண்டு அதெல்லாம் நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அன்பினால இந்த வீடு கட்டப்பட வேண்டும். ஆமென். குறையவே கூடாது. இதுவரைக்கும் யார் மேல இவங்க ஆண்டவருக்கு அடுத்து அன்பு வச்சிருந்தாலும், இவங்க இன்றைக்கு அன்பை ஒருவருக்கு ஒருவர் வாரி வழங்கணும், அதிகமா இருக்கணும். அன்பு நாளாக ஆக பெருகணுமே ஒழிய ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது பாருங்க. அதுதான் சூப்பர் குடும்பலை. 2வது, அழகா இருக்கணும். திருமணம் அன்னைக்கு அலங்காரம் பண்ணி, நல்லா மேக்கப் பண்ணி, நல்லா ட்ரெஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்து அழகா பார்வைக்கு வைத்து இருக்கிறது போல, இவங்க காலமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பக்கத்திலையும் இவங்க அழகை பிரதிபலிக்கணும். ஹல்லேலூயா. பேச்சில, வாழ்க்கையில, நடக்கையில, உழைப்புல, பக்தியில, பரிசுத்தத்துல, எல்லாத்திலையும் ஆள் பக்கம், எல்லா பக்கத்திலையும் இவங்களுடைய ஒவ்வொரு பக்கத்திலையும் இவங்களுடைய அந்த அழகு மிளிரணும். இவங்களை பார்க்கிற உறவினர்கள், நண்பர்கள், விசுவாச மக்கள், ஊழியர்கள், இந்த தேசம், நாடு எல்லாமே இவங்களை பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடையணும். இவங்களை போல அழகா வாழக்கூடிய ஒரு கப்பிள்ஸ், ஒரு குடும்பம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அழகா இருக்கணும். ஹல்லேலூயா. நடையில கூட அழகா இருக்கணும், உடையில அழகா இருக்கணும், எல்லாத்திலுமே அழகா இருக்கணும். அழகுனா பேர ரொம்ப இல்லை,
சுமார் அழகா இருக்கணும். மூன்றாவது, ஒருவருக்கொருவர் அக்கறையோட இருக்கணும், அனுசரிச்சு போகணும், அக்கறைப்படணும். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில அவங்க கொடுப்பாங்க. இந்த பிள்ளைங்க எங்கள் சகோதரி எல்லாரும் கரங்களை பிள்ளைகளுக்கு நேரம் கொஞ்சம் எழுப்பிருங்க. நான் ஜோமணி மனசார நாங்கள் வாழ்த்துறோம். கரங்களை நீட்டுங்க. நம்ம வாழ்த்துறதுக்கு வந்திருக்கீங்க. நம்ம வாழ்த்து கண்டிப்பா பழிக்கும். இந்த பிள்ளைகள் நல்ல பிதாவே. ஆமாம். அப்பா ராஜா அவர்கள் ஒரு வேத பகுதியை சங்கீதம் 128 சங்கீதத்தை வாசிப்பாங்க. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போலிருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமரக் கன்றுகளை போலிருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். வந்திருக்கிற யாவரையும் மறுபடியும் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து நாம் அடுத்த பகுதிகளுக்குள்ளாய் நாம் முக்கியமான காரியங்கள் கடந்து செல்ல போகிறோம். தேவன் தம்முடைய வார்த்தையை எல்லாவற்றை காட்டிலும் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆதியிலே இந்த வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள் வாசம் பண்ணினார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாகவே எல்லாம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வார்த்தையை கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அருமையான மணமகன் மெல்வி, மணமகள் வஸ்னி மலன் இவர்கள் திருமணமாகி அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறாங்க. முப்புரி நூல் ஒரு நாளும் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க ரெண்டு பேரோடு கூட தேவன் எப்பொழுதும் இணைந்து இருக்கிறார். அந்த காரியம் உண்மையில ஸ்ட்ரென்த். நான் அடிக்கடி சொல்வேன், கணவன் மனைவிக்கு இடையில தேவன் மாத்திரம் தான் இருக்கணும், மற்றவங்களாம் சப்போர்ட்டா இருக்கலாம். ஒரு எளிமையான ஒரு காரியத்தை மாத்திரம், ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு முதலாவது நல்ல அஸ்திபாரம் இருக்கணும். இன்னைக்கு அஸ்திபாரத்துக்கு அந்த பில்லர், இப்ப மிகப்பெரிய பில்டிங் எல்லாம் கட்டணும்னா அந்த பில்லர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன செய்ய முடியும், எவ்வளவு உயர்ந்தாலும் கட்ட முடியும், எவ்வளவு அழகா கட்ட முடியும். எனவே அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். ஒரு 4 பில்லரை மாத்திரம் வேகமா நான் சொல்ல விரும்புகிறேன் வேதத்திலிருந்து. இது இந்த மணமக்களுக்கு மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த 4 ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அடுத்த குடும்ப வாழ்க்கை, அது எந்த புயல் வரட்டும், எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலை வரட்டும், எவ்வளவு நன்மை வரட்டும் தீமை வரட்டும், அந்த பில்லர் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த கட்டடம் விழவே விழாது. அதே போல ஒரு 4 காரியங்கள், எளிமையான காரியம் தான். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு 1:19, செவி கொடுப்பதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும். லிசனிங், செவி கொடுத்தல். இன்றைக்கு மெல்வின் வஸ்னி என்ன சொல்கிறார் என்பதை கேட்பதற்கு செவி கொடுக்க வேண்டும். வஸ்னி மலர் மெல்வின் என்ன சொல்கிறார் என்பதை செவி கொடுக்கும். இது ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு ஊழியக்காரன் நாங்க இருக்கணும்னா நாங்க பேசுவோம் அதிகமா, கேட்கறதுல கொஞ்சம் குறைவு. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு கேட்பதற்கு தீவிரமா இருக்கணுமா, பேசுறதுக்கு தீவிரமா இல்ல, கேட்பதற்கு தீவிரம். பாருங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில கேட்பதற்கு இன்றைக்கும் தீவிரமா இருக்கிறேன். என் மனைவி என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். என்ன சொன்னாலும் கேட்பேன், என்ன பேசினாலும் கேட்டுக்கொண்டிருப்பேன்.
நான் உடனடியா வாயை திறந்து மறு வார்த்தை சீக்கிரமா பேச மாட்டேன். தாமதமா பேசுறதுக்கும் தாமதமா இருக்கணும், கேட்கறதுக்கு மட்டும் தீவிரமா இருக்கணும். இது உண்மையிலேயே இது கடினமான கொஞ்சம் காரியம்தான். இப்ப நம்ம பேசுறத மற்றவங்க கேட்கணும்னு நம்ம விரும்புவோம். அவங்க என்ன பேசுறாங்க அதை கேட்கறதுக்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. சிறு பிள்ளைகள் கூட என்ன பேசுதுங்கிறத நம்ம கேட்கணும். இன்னைக்கு நாம் கேட்க ஆரம்பிக்கும் போதும் பாருங்க, இந்த நாட்கள்ல இன்னைக்கு எங்களை காட்டிலும் வயதில் முதிர்ந்த எவ்வளவு பெரியவர் இருக்கீங்க, எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவங்க இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு நாங்க பேசுறோம், நீங்க அதை உண்மையா கேட்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இதை நல்லா கேட்டா போதும், அநேக பாரங்கள்லாம் இறங்கி போகும். மனோதத்துவ டாக்டர்கள் அவங்க செய்யக்கூடிய காரியம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க பிரச்சனைகளை சொல்றத அப்படியே கேட்கிறாங்க. கேட்டதுக்கு அவங்க ஃபீஸ். இன்னைக்கு நீங்க கேட்டீங்கனாலே குடும்பத்துல பிரச்சனைகளே நிறைய மாறிடும். அப்ப கேட்பதற்கு இன்னைக்கு நேரம். இன்னைக்கு அவசரமான உலகத்துல இப்படி ஸ்பீடா போயிட்டு இருக்கிறோம். அது மட்டும் அதோடு கூட யோவான் 10:27-28 நினைக்கிறேன், இயேசு சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன சொல்கிறார்? அவர் பேசுகிற தேவன், ஒவ்வொருவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கிற தேவன் ஒவ்வொருவரோடு கூட, நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவர் நிச்சயமாய் பேசுகிறார். அவர் யார்கிட்டையும் கடவுள் பேசலன்னு நம்ம சொல்லவே முடியாது. இயற்கை மூலமாய் பேசுகிறார், வார்த்தை மூலமாய் பேசுகிறார், நம்முடைய மனதில் பேசுகிறார், நம்முடைய மனசாட்சியில பேசுகிறார். எனவே கடவுள் என்ற பேசலன்னு யாருமே சொல்ல முடியாது. பேசிக்கிட்டு இருக்கிறார். நிறைய பேர் கவனிக்கல, இதான் கடவுளுடைய வார்த்தை தெரியாம இருக்குது. இன்னைக்கு தேவ மனிதர்களை கொண்டு கர்த்தர் பேசுகிறார், தேவனுடைய வார்த்தை கொண்டு பேசுகிறார், சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறார், தரிசனத்தின் மூலமாய் பேசுகிறார், இயற்கைகள் மூலமாய் பேசுகிறார், சூழ்நிலைகள் மூலமாய் பேசுகிறார். இப்படியெல்லாம் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அந்த பேசுறத கேட்டா போதும், நமக்குள்ள வருகிற சத்தத்தை நமக்கு தேவன் உணர்த்துகிறத கேட்டுட்டா போதும், நம்ம வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். எனவே நாம் கேட்கணும், நாம் குடும்பத்திலையும் கேட்கணும், தேவனுடைய வார்த்தை கேட்கணும். இரண்டாவதாக முக்கியமான காரியம் எபேசியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கு, தெய்வ பயத்தோட கொலோசியர் 3:13-14 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். என்ன செய்யணும்? மன்னியுங்கள். மெல்வின் வஸ்னியை மன்னித்து பழக வேண்டும். வஸ்னி மெல்வினை மன்னிப்பு. எதுக்கு மன்னிப்பது? மன்னிக்கிறது, நாம் யாரும் பூரணமானவர்கள் அல்ல. எல்லாம் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதுலயும் குறைகள் இருக்கும். ஆனால் நாம் மன்னிக்கும் பொழுது, இயேசு அப்படின்னாலே மன்னிக்கிறவர்னு அர்த்தம். ஜனங்களின் பாவங்களை நீக்கி மன்னிக்கிறவர், ரட்சிக்கிறவர், அதான் அர்த்தம். இயேசுனாலே மன்னிப்பு. பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய காரியம், நல்லவனா இருந்துட்டா கடவுளுக்கு பிரியமா இருக்கலாம், சொர்க்கத்துக்கு மோட்சத்துக்குலாம் போயிடலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ எப்படி இருந்தாலும் அவனை மன்னிக்கிறேன். நீ செய்த எல்லா காரியத்திற்காக நான் தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன். நான் உன்னை படைத்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் செய்த தவறை நானே என் மேல் ஏற்றுக்கொண்டு நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்றாதான் மன்னிப்பு. இந்த மன்னிப்பு தான் இந்த உலகத்தை வாழ வைக்கக்கூடிய காரியம். இந்த மன்னிப்பு குடும்பத்துக்குள்ள ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் பொழுது அங்கு பரலோகம். மன்னிக்காத இடம் நரகம். நீங்க மன்னிக்க பழகுங்க, நிச்சயமா பரலோகமா இருக்கலாம், பரலோகத்தில் இருக்கணும். அந்த உணர்வு நிச்சயமா எந்த இடத்துல மன்னிக்கிறோமோ அது பரலோகம். எந்த இடத்துல மன்னிக்கலையோ, கசப்பு, வெறுப்பு, வேதனை, இதன் மூலமா தான் எல்லா வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் வருது. ஆனா மன்னிக்க மன்னிக்க இயேசு சொல்லுகிறார்,
அவர் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள முடியும் சொல்லுகிறார். எங்கள் தப்பிதங்களை எங்களுடைய நாங்கள் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறது போல எங்கள் தப்பிதங்களை மன்னித்தல். ஆண்டவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார், நாம் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கும் பொழுது நம்முடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படும். எனவே இது ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்ததாக மூன்றாவது காரியம், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கு, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். இங்க குடும்பத்துக்குள்ள நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிற காரியம் கூடாது. நாம் ஒருவரை ஒருவர் கீழ்ப்படுகிறவர்களாய் கனப்படுத்துவதாய் வேதம் தான் சொல்லுது. கனப்படுத்தணும், கீழ்ப்படியணும். எபேசியர் 5:33 சொல்லப்பட்டிருக்கிறது, கணவன் மனைவியிடத்திலே அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்? கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல. கிறிஸ்து சபையில எப்படி அன்பு கூர்ந்தார்? தன் உயிரையே சபைக்காய் கொடுத்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். பாருங்க, ஒரு நண்பனின் அன்பு இருக்கிறதுல விலையுயர்ந்த அன்பு என்ன? ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை காட்டிலும் பெரிய அன்பு உலகத்தில் இல்லை. இதுதான் உயர்ந்த அன்பு. ஆனா இயேசு நாம் பாவிகளாய் இருக்கையில், அவருக்கு விரோதிகளாய் இருக்கையில் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். இதான் மேலான ஒரு அன்பு. அப்படி கணவர் என்ன செய்யுமா? மனைவிய உயிரை கொடுக்கக்கூடிய அளவு என்ன செய்யுமா? நேசிக்கணும். அதே போல மனைவி கணவனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள் சொல்லப்படுறது. பயபக்தியாய் இருக்கிறது. இன்னொரு சொல்லப்படுறது, நாம் கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதே போல கணவனுக்கு கீழ்ப்படியணும். இதான் வேதம் சொல்லுது. இதுல பாருங்க, லீடர் ஒரு ஆள் இருக்கணும், தப்பு இல்லை. ஆனா அந்த லீடர் நான் நினைக்கிறதா செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தை வழிநடத்துவதற்கு லீடராக தேவன் கொடுத்திருக்கிறார் கணவனை. ஆனா கணவனை மனைவி மதிக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் அம்மாவை மதிப்பாங்க. அப்படி ஒரு குடும்பத்துல அப்படி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவரை நேசித்து காணப்படும் பொழுது சமுதாயத்திலும் ஒரு நல்ல காரியம் காணப்படும். இதை ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இதுல இது குடும்ப வாழ்க்கை, இது ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு வாழ்க்கை. இனி மெல்வின் இத்தனை ஆண்டுகள் அவர் தனியா இருந்திருக்கிறார். அம்மா செல்லமா இருந்திருக்கலாம், அப்பா செல்லமா இருந்திருக்கலாம், அவர் எப்படின்னா இருந்திருக்கலாம். ஆனா இனி அவர் ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதன். வஸ்னி இதுவரை செல்ல பிள்ளையா இருந்திருக்கலாம், இனி பொறுப்புள்ளவர்கள். அடுத்து இவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வரக்கூடிய சந்ததியை தேவன் எப்படி நடத்துகிறாரோ, தேவன் என்ன சொல்கிறாரோ, தேவனை இவர்கள் எப்படி நேசிக்கிறார்களோ அதை பிள்ளைகளையும் நேசிப்பதற்கு பழக்குவிக்க வேண்டும். இது சந்ததி சந்ததியாய் வரக்கூடிய ஒரு காரியம். இது வாழையடி வாழை, இது 1000 காலத்து பயிர் என்று சொல்வார்கள். அப்ப ஒரு திருமணம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு காரியத்தோடு கூட அல்ல, இது சந்ததி சந்ததியாய் வரக்கூடிய காரியம். தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொன்னார், என் சிநேகிதனாக ஆபிரகாம் மறைப்பேனோ, இவன் என்னுடைய கட்டளைகள் எல்லாம் தன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிப்பான். இன்றைக்கும் அருமையான மெல்வினையும் வஸ்னியும் தேவன் இணைத்திருப்பதற்கு என்ன காரியம்னா, என்னுடைய காரியத்தை தேவன் விரும்புகிறார். என்னுடைய காரியத்தை இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத் தருவார்கள். என்னுடைய நியமங்களை நான் எப்படிப்பட்டவர் என்பதை தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லித் தருவார்கள் மற்றும் தங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு சொல்லித் தருவார்கள் என்ற நம்பிக்கை அவரிடத்தில் இருக்கிறது. எனவே இது உத்தரவாதம். இதுவரை இருந்தது போல 2 பேர் இருக்க முடியாது. இனி ஒரு உத்தரவாதத்தோடு கூட இருக்க வேண்டும். இவர்கள் இனி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் 2 குடும்பத்தையும் கட்டக்கூடியது, பாதிக்கக்கூடியது. இவர்கள் என்ன ஒரு வார்த்தை பேசினாலும் இனி யோசிக்கக்கூடிய காரியம் எல்லாம் குடும்பங்கள் இணைந்துதான் என்ன செய்யப்படும், யோசிக்கப்படும். அதனால இனி மெல்வின்
ஏதாவது ஒரு விளையாட்டா ஒரு வார்த்தை பேசினா வஸ்னி நினைப்பாங்க, உங்க அம்மா அப்பா இப்படித்தான் உங்களை வளர்த்துருக்காங்களா, நீங்க இப்படித்தான் இது பண்ணிருக்கீங்களா. வஸ்னி ஒரு சில காரியங்கள் பேசும்போது தவறுதலாய் பேசினா மெல்வி நினைக்க தோணும், அப்ப உன்னை உங்க குடும்பத்தில் இப்படிதான் வளர்த்துருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. இந்த இன்றிலிருந்து 2 பேரும் பொறுப்புள்ளவர்கள். நீ சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, நீ வரக்கூடிய சந்ததிக்கும் பொறுப்புள்ளவர்கள். 4 காரியம். கேட்பதற்கு தீவிரமா இருக்கணும், ஒருவரையும் மன்னிக்கணும், ஒருவருக்கும் கீழ்ப்படியணும். அடுத்ததாக பின் சந்ததிக்கு தேவனை ஆராதிப்பதற்கு பயிற்றுவிக்க வேண்டும். தேவ நாம மகிமைக்காக செயல்படணும். வாழ்த்துகிறேன். உன்னோட கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய பாதப்படியிலே நாங்கள் வருகிறோம்ப்பா. எல்லாரும் நோக்கி பார்ப்போம், எல்லாரும் நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான வஸ்னி மலருக்காக, மெல்வினுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை திருமண வாழ்க்கையை நினைத்திருக்கிறீங்கப்பா. அதற்கு ஒரு மிகுந்த நோக்கம் இருக்கிறது. இவர்கள் கேட்கிறவர்களா இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கட்டும், ஒருவருக்கு ஒருவர் செவி கொடுக்கிறவர்களா இருக்கட்டும், சபையிலே போதகர்களுக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கட்டும், பெற்றோர்களுக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கட்டும், முதியோர்களுக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கட்டும். ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவர்களா, நம்ம ஒவ்வொருவரும் குறை உள்ளவர்கள். கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல ஒருவரை மன்னிக்கும்படியான, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிப்பார். எந்த ஈகோ இருவருக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களாய் வாழ, பின் சந்ததிக்கு தேவனை குறித்து அறிவிக்கக்கூடியவர்களாய் காணப்பட தேவரீர் உதவி செய்வீராக. இந்த புதிய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்பேற்பட்ட காரியம் நடப்பதாக உடைய அன்பின் கரங்களுக்குள்ளாக, ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ளாய் கொண்டு வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வஸ்னியும் மெல்வினையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய 2 குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற உறவினர்கள், வந்திருக்கிற ஊழியக்காரர்கள், நண்பர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை கொண்டு வருகிறோம். சிறு பிள்ளைகளையும் உடைய கரங்களை கொண்டு வருகிறோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கர்த்தர் 2 பிள்ளைகளுக்கும் அற்புதமாய் திருமணத்தை நடத்தி கொடுத்தீங்க. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியும் முதலிலிருந்து முடிவு வரைக்கும் உங்க மகிமையுள்ள கரம் பிள்ளைகளை நடத்தி வந்ததுப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அன்பு பிள்ளைகளை நாங்கள் எல்லாரும் சார்பில், ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் சார்பில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பார்த்திருந்து தருவாராக, ஒரு குறைவின்றி நடத்துவாராக. நல்ல சுகம், தீர்க்காயுசு, அபிஷேகம், ஆசீர்வாதம் நிறைந்து இருப்பதாக பிள்ளைகளை தேவ தூதர்கள் பாதுகாப்பார்களாக. எல்லா தீங்குக்கும் பிள்ளைகளை விலக்கி ஆண்டவர் அருமையா நடத்துகிறார். இன்றைக்கு இருக்கிற அதே சந்தோஷம், சமாதானம் என்றென்றைக்கு உங்க வாழ்க்கையில நிறைந்து இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் மனப்பூர்வமாக இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்க நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.
ஆசீர்வதிக்க, தம்முடைய திருமுக பிரகாசத்தை இவர்கள் மேல் வீச செய்ய, அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய், இவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு மாதிரியாய், அநேகர் இவர்களை கண்டு கர்த்தரை பின்பற்ற, யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் போத்திபாரின் வீட்டை ஆசீர்வதித்தார், பார்வோனை ஆசீர்வதித்தார். இவர்கள் நிமித்தம் இவர்கள் இருக்கிற பகுதி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் பரலோகத்தின் பலகணியை திறந்து இவர்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. எங்கள் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான திருமண வைபவத்தின் நாளுக்காக உமக்கு நன்றி. இப்பாலா காலத்தில் சகலவித ஆசீர்வாதங்களையும் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இவர்கள் செழிப்படைய கனப்படைய ஆசீர்வதிக்கப்பட செல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம். ஏசுராஜா முதலாய் அற்புதம் செய்த கல்யாணம், ஏசுராஜா முதலாய் அற்புதம் செய்த கல்யாணம். கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம். அற்புத விருந்து ஏக ஜாலி, அருந்தரசம் இல்லை எல்லாமே காலி. ஓய் அற்புத விருந்து ஏக ஜாலி, அருந்தரசம் இல்லை எல்லாமே காலி. கூட்டத்திலே சலசலப்பு, உள்ளத்திலே பரபரப்பு, விறுவிறுப்புடன் ஓடினாரே இயேசுவை நோக்கி. கூட்டத்திலே சலசலப்பு, உள்ளத்திலே பரபரப்பு, விறுவிறுப்புடன் ஓடினாரே இயேசுவை நோக்கி. கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம். அங்கிருந்ததோ 6 ஜாடி நீர் நிரப்பினார் ஓடி ஓடி. ஓய் அங்கிருந்ததோ 6 ஜாடி நீர் நிரப்பினார் ஓடி ஓடி. கர்த்தரின் வார்த்தைப்படி தண்ணீர் ரசமாகிட அருந்தினவர் கேட்டாரே இது எப்படி. கர்த்தரின் வார்த்தைப்படி தண்ணீர் ரசமாகிட அருந்தினவர் கேட்டாரே இது எப்படி. கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம். அற்புதர் இயேசு, ரட்சகர் இயேசு, அவரிடம் பேசு, அனுதினம் பேசு. அற்புதர் இயேசு, ரட்சகர் இயேசு, அவரிடம் பேசு, அனுதினம் பேசு. குறைகள் நீங்கிடும், மகிழ்ச்சி தங்கிடும், குதூகலம் கொண்டாட்டம் நித்தம் நித்தம். குறைகள் நீங்கிடும், மகிழ்ச்சி தங்கிடும், குதூகலம் கொண்டாட்டம் நித்தம் நித்தம்.
கல்யாணம் கானா ஒரு கல்யாணம் 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 கானா ஒரு கல்யாணம் ஏசுராஜா முதலாய் அற்புதம் செய்த கல்யாணம் ஏசுராஜா முதலாய் அற்புதம் செய்த கல்யாணம் 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 கானா ஒரு கல்யாணம் 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 கானா ஒரு கல்யாணம். ಜೀವದಯಾಂಬರ ಸಿರಷ್ಟಿಯ ಅಧಿಕಾರ ದೈವಿಕ ಮಾಮನ ಅಲಂಕಾರ ದೇವಕುಮಾರ ತಿರುವೆಲ್ಲೆಯೂರ சேர்ந்தவர் கருள் தராதிருப்பீரோ நல்ல வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு குடித்தன வீரம் குணமுள்ள தாரம் கொடுத்து கொண்டாலது சம்சாரம் அடக்கமாச்சாரம் அன்பு உதாரம் அன்பு விதனில் மனை கலங்காரம் மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு மணமக்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம்.
கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான மணமக்களுக்காக ஸ்தோத்திரம். 2 குடும்பத்தின் பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவர் ஆலோசனை கர்த்தராயிருந்து ஆசீர்வாதத்தின் தேவனாயிருந்து நீர் அவர்களை வழிநடத்தபடியாக ஜெபிக்கிறோம். ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴുമേക ദൈവം, സത്യജീവമാർഗമാണു ദൈവം. മർത്യനായി ഭൂമിയിൽ പിറന്നു സ്നേഹദൈവം, നിത്യജീവനേകിടുന്നു ദൈവം. നാഥനായി വാഴുമേക ദൈവം, സത്യജീവമാർഗമാണു ദൈവം. കടലിൽ നീ എന്നു പാത തെളിച്ചു, മരുവിൽ മക്കൾക്ക് മന്ന പൊഴിച്ചു. എരിവെയിലിൽ മേഘത്തണലായി, ഇരുളിൽ സ്നേഹനാളമായി. സീനായ് മാമല മുകളിൽ നീ നീതി പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി. ചെങ്കടലിൽ നീ എന്നു പാത തെളിച്ചു, മരുവിൽ മക്കൾക്ക് മന്ന പൊഴിച്ചു. എരിവെയിലിൽ മേഘത്തണലായി, ഇരുളിൽ സ്നേഹനാളമായി. സീനായ് മാമല മുകളിൽ നീ നീതി പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി. അവിടുത്തെ രാജ്യം വരേണമേ, അങ്ങേ തിരുഹിതം ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴുമേക ദൈവം, സത്യജീവമാർഗമാണു ദൈവം. മനുജനായി ഭൂവിൽ അവതരിച്ചു, മഹിയിൽ ജീവൻ ബലി കഴിച്ചു. തിരുനിണവും ദിവ്യഭോജ്യവുമായി ഈ ഉലകത്തിൻ ജീവനായി, വഴിയും സത്യവുമായവനെ നിൻ തിരുനാമം വാഴ്ത്തുന്നു.
മനുജനായി ഭൂവിൽ അവതരിച്ചു മഹിയിൽ ജീവൻ ബലി കഴിച്ചു തിരുനിണവും ദിവ്യഭോജ്യവുമായി ഈ ഉലകത്തിൻ ജീവനായി വഴിയും സത്യവുമായവനെ നിൻ തിരുനാമം വാഴ്ത്തുന്നു ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴുമേക ദൈവം സത്യജീവമാർഗമാണു ദൈവം മർത്യനായി ഭൂമിയിൽ പിറന്നു സ്നേഹദൈവം നിത്യജീവനേകിടുന്നു ദൈവം അവിടുത്തെ രാജ്യം വരേണമേ അങ്ങേ തിരുഹിതം ഭൂമിയിൽ എന്നെന്നും നിറവേറണമേ ആബാപിതാവേ ദൈവമേ അവിടുത്തെ രാജ്യം വരേണമേ അങ്ങേ തിരുഹിതം ഭൂമിയിൽ എന്നെന്നും നിറവേറണമേ. ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரம்மாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா. ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமாம் கச்சேரி நடனமும் பிரம்மாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா. ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமாம் கச்சேரி நடனமும் பிரம்மாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா. அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கல. அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கல. கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து கிடைக்கும் என்று அவர் கனவு காணல கிடைக்கும் என்று அவர் கனவு காணல. ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரம்மாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா. வானலோகத்தில் ஒரு திருமண விருந்து ஞானமானவாளன் இயேசுவுடன் அருந்து. வானலோகத்தில் ஒரு திருமண விருந்து ஞானமானவாளன் இயேசுவுடன் அருந்து. ரட்சிப்பு என்பதோ இலவச ஆடையை ரட்சிப்பு என்பதோ இலவச ஆடையை இங்கே அணிந்தவர் அங்கு செல்லலாம் இங்கே அணிந்தவர் அங்கு செல்லலாம். ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமாம் கச்சேரி நடனமும் பிரமாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமாம்
அறுசுவை உணவும் ஆயத்தமா, ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா, கச்சேரி நடனமும் பிரமாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா. Congratulations, அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நல்நாளில் கூடிடுவோம். கண்மணிகளாம் இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். ராஜாதி ராஜனேசுவின் அன்பு இவர் மீது, கர்த்தாதி கர்த்தரேசுவின் ஆசி இவர் மீது. காலங்கள் மாறினாலுமே மாறிடாதென்றும் தங்க காட்டிடுவோமே வாழியவே. Congratulations, அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நல்நாளில் கூடிடுவோம். கண்மணிகளா இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். ஆதவன் உதய நேரத்தில் வேதம் கையில் ஏந்தி, ஆண்டவர் தூய பாதத்தில் எண்ணங்களை சிந்தி, அன்பென்னும் இன்ப ஓடையில் ஒன்றாகவே நீந்தி வாழ்ந்திடுவீரே வெற்றியுடன். Congratulations, அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நல்நாளில் கூடிடுவோம். கண்மணிகளா இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். Congratulations, அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நல்நாளில் கூடிடுவோம். கண்மணிகளா இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். மணமக்கள் வாழ்க, மனையறம் செழிக்க, குணமுடன் இருவர் குடும்பத்தை நடத்த. 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 ஊரும் உறவும் நல்வாழ்த்துக்கள் கூற, உண்மையும் தூய்மையும் உள்ளத்தில் சேர. ஊரும் உறவும் நல்வாழ்த்துக்கள் கூற, உண்மையும் தூய்மையும் உள்ளத்தில் சேர. பேரும் புகழோடும் பொது வாழ்வு தொடர, பேரும் புகழோடும் பொது வாழ்வு தொடர. கற்பு கனலாக இருவரும் வாழ்க, கற்பு கனலாக இருவரும் வாழ்க. மணமக்கள் வாழ்க, மனையறம் செழிக்க,
குடும்பத்தை நடத்த தேவன் அருளால் முழங்காலில் நின்று தினமும் துதி செய்க ஜெப சிந்தையோடு. தேவன் அருளால் முழங்காலில் நின்று தினமும் துதி செய்க ஜெப சிந்தையோடு. மலரும் உன் வாழ்வு வள செல்வத்தோடு, மலரும் உன் வாழ்வு வள செல்வத்தோடு. மன்னன் இயேசுவின் பேரருளோடு, மன்னன் இயேசுவின் பேரருளோடு. மணமக்கள் வாழ்க மனையறம் செழிக்க, குணமுடன் இருவர் குடும்பத்தை நடத்த. 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 ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். சொந்த பந்தங்கள் நண்பர்கள் கூட்டம் சுற்றி நின்று பாட, சின்னஞ்சிறிய மழலை கூட்டம் மழகள் தூவி ஆட. சொந்த பந்தங்கள் நண்பர்கள் கூட்டம் சுற்றி நின்று பாட, சின்னஞ்சிறிய மழலை கூட்டம் மழகள் தூவி ஆட. வானம் வாழ்த்திட பூமி மகிழ்ந்திட, வானம் வாழ்த்திட பூமி மகிழ்ந்திட. மேல தாளம் முழங்கிடவே ஒரே கொண்டாட்டம், மேல தாளம் முழங்கிடவே ஒரே கொண்டாட்டம். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி
தேவன் வழி நடத்தி செல்ல கர்த்தரின் அன்பை அனுதி